இப்ப யாரு போறது? திமுக மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எல்லா இடம் அமைப்பு இருக்கு, அவங்க பின்னாடியே போறாங்க, அவங்க வாக்குகளை சரி பண்றாங்க. அதிமுக பெரிய அமைப்பு, எல்லா இடத்துலயும் கிளை இருக்கு, உறுப்பினர் இருக்காங்க. எங்களை போன்ற வளர்ந்து வர பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? நீ என்ன பண்ணுவ? அங்க போனா என் படம் இருக்குன்னு வச்சுக்கிற, இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுருவேன். அங்க போனா தம்பி விஜய் படம் இருக்குன்னு வச்சுக்க, அது தூக்கி விட்டுருவேன். இது இஸ்லாமிய வீடுன்னா தூக்கி விட்டுருவேன். எப்படி இது? கிறிஸ்தவ வாக்குனா பிஜேபி RSS என்ன பண்ணு, இதெல்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டேன்னு தூக்கி விட்டேன். தூக்கி விட்டவர்களா இல்லையா நீங்க? ஓகி புயல்ல 200 பேர் நடுக்கடலை செத்து போனா, புயல்ல சிக்கி காப்பாற்றத்தான் வரல, உயிரிழந்த உடலையாவது எடுத்து கொடு புதைச்சிக்கிறோம்னு மக்கள் போராடிட்டு இருந்தான். நீ வரல, செத்தவன் மட்டும் கிறிஸ்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு 40,000 ஓட்ட ஒரே தேர்தலில் தூக்கி விட்டீங்களா இல்லையா? அதே மாதிரி வேலையை செய்வீங்க நீங்க. குறைஞ்சது 1 கோடி பேர் வாக்குரிமையை இழப்பாருங்க. பெரும்பாக்கத்தில் மட்டும் 25,000 பேருக்கு வாக்குரிமை இருக்காதுன்ற. ஏற்கனவே நீங்க நடத்துவீங்க. பீகாரை பின்பற்றவும். பீகார்ல 81 லட்சம் பேர் வாக்கு செலுத்துற தகுதி இருந்தும் வாக்குரிமையை பெற முடியாம வெளியில நிக்கிறாங்க. அப்போ எப்படி? இந்த நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? நாங்க விரும்பிய கல்வியை கற்கிறது, உரிய நல்ல தரமான மருத்துவத்தை பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் எப்படி? மருத்துவ கல்வியை கற்பது, இதை வாக்கு செலுத்துறது, இதெல்லாம் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? இது ஏன் இவ்வளவு அவசரமா செய்யணும்? சரி, திருத்தணும், சரி பார்க்கணும், அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்யணும் இல்லையா? இப்ப நான் ஒரு வீட்டுல குடியிருந்தேன், வாடகை வீட்டுல ஆலப்பாக்கத்துல. அங்கதான் எனக்கு வாக்கை எடுத்தேன். இப்ப நான் திருப்பி இப்ப கடற்கரை சாலையில போய் ஒரு வீட்டுல இருக்கேன். நீ அந்த வீட்டுக்கு தான், அந்த வீட்டு முகவரிக்கு சோதிக்க போவ, அங்க நான் இல்லைன்னு நீக்கி விட்டுருவேன். எப்படி? அப்படி எத்தனை லட்சம் வாக்காளர்கள் இந்த நாட்டில் இருப்பான். நீ எங்க அம்மாவுக்கு ஊருக்கு சோதிக்க போவ, மனுவை கொடுத்துருவ, இல்லை ஏதோ ஒன்று பண்ற. எங்க அம்மா நீ 3 நாள் வர, நீ வர நேரத்தில் இல்லை வயக்காட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்க, வாக்குலேன்னு தூக்கி விட்டுருவேன். இப்போ எனக்கு என் பெற்றோர்களின் வாக்கு இதை கேட்குறேன். எங்க அம்மாவும் எங்க அம்மாவையும் எங்க பாட்டி, எங்க அம்மாச்சி, எங்க தாத்தா இதை போய் எங்கே எடுத்துட்டு வரும்? அந்த உரிமை கொடுக்கணும். இதுதான் இப்படி. பீகார்ல எங்க அப்பா அம்மாவுக்கு ஓட்டு உரிமை இருந்தால் நீங்க எடுத்துக்கலாங்கிறேன். எனக்கு 13 இதுல தகவலை தரணும்ன்ற. இதுல என்னது? இது கொடுமை பாருங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் தான் நீங்க. அடையாளமே, தேச அடையாளமே, இந்த நாட்டின் குடிமக்களுக்கான அடையாளமே ஆதார் தான் நீங்க. இப்ப அது ஆகாது, அது இன்வேலிடுன்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றீங்க. ஆதார் எடுத்தா தான் வங்கி கணக்கில் இணைக்கணும், இதுல இணைக்கணும், எல்லாத்துலயும் ஆதாரம் இணைக்கணும். நீங்க இப்ப ஆதாரம் ஒண்ணும் இல்லைன்னு